எல்லாம் வல்ல இறைவன் நம்மை வைத்து நம் பாவங்களை மன்னித்து
முதல் வாசகம். என் மகன் அப்சலோமின் உனக்கு பதில் நான் பிறந்திருக்கலாமே. சாமுவேல் 2 வாசகம். அதிகாரம் 18 இறைவார்த்தைகள் 9-10 மற்றும் 14 மற்றும் 27 முடிய. அந்நாட்களில் அப்சலோம் தாவீதின் பணியாளரை கொண்டு நேர்ந்தது. அவன் ஒரு கோவேரி கழுகின் மீது ஏறி வந்து கொண்டிருந்தான். அது ஒரு பெரிய கல்வாணி மரத்தின் அடர்த்தியான கிளைகளுக்கு கீழே சென்று கொண்டிருந்தது. அப்போது அவனது தலை கருவாணி மரத்தில் சிக்கிக்கொள்ள அவன் விண்ணுலக்கும் மண்ணுலக்கும் இடையே தொங்கினான். அவன் ஏறி வந்த கோவேரி கழுதை முன்னே சென்று விட்டது. இதை கண்ட ஒரு வீரன் யோவாவிடம் சென்று, இதோ அப்சலோம் கருவாணி மரத்தில் தொங்குவதை கண்டேன் என்று கூறினான். யோவாவும் தம் கையில் 3 ஈட்டிகளை எடுத்து சென்று உயிருடன் கருவாய் மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அப்சலோமின் நெஞ்சில் அவற்றை பாய்ச்சினார். அப்பொழுது தாவீது இரு வாயில்களுக்கும் இடையே அமர்ந்து கொண்டிருந்தார். காவலன் மதிலின் வாயிலுக்கு வெளியே சென்று கண்களை ஏறெடுத்து பார்த்தான். ஒரு ஆள் தனியாக ஓடி வருவதை கண்டான். காவலன் குரல் எழுப்பி அரசிடம் கூற, அரசர் தனியாக வந்தார், அவனிடம் நற்செய்தி உள்ளது என்றார். அந்த ஆள் இன்னும் அருகில் வந்து கொண்டிருந்தான். அரசன் அவனை நோக்கி, விலகி அங்கே நில் என்று கூற அவனும் விலகி நின்றான். அப்போது கூசியனும் வந்து, என் தலைவராம் அரசரே, நற்செய்தி, இன்று ஆண்டவர் உமக்கு எதிராக எழுப்பவர்களுக்கு கலந்து நின்று உம்மை விடுவித்துள்ளார் என்று கூறினான். இளைஞன் அப்சலோம் நலமா என்று அரசர் வினவ, கூசியன், என் தலைவராம் அரசரின் எதிரிகளும் உமக்கு எதிராக தீங்கிழைக்க எழுந்துள்ள அனைவரும் அந்த இளைஞரைப் போல ஆளாவார்களாக என்றார். அப்போது அவர் அதிர்ச்சியுற்று, என் மகன் அப்சலோமே, என் மகனே, என் மகனே, உனக்கு பதில் நான் இருந்திருக்கலாமே. அப்சலோமே, என் மகனே என்று கதறிக்கொண்டே அவர் வாயிலும் மாடி அறைக்கு சென்றார். அரசர் தம் மகனுக்காக அழுது புலம்புவதாக யோவாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அரசர் தம் மகனுக்காக வந்திருக்கிறார் என்று வீரர்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருந்ததால் அன்றைய வெற்றி அனைவருமே ஒரு துக்கமாயிற்று. போரிலிருந்து புறமுதுகு காட்டி வெட்கத்தோடு ஓடுபவர்களை போன்று அன்று வீரர்கள் நகருக்குள் யாருக்கும் அறியாமல் நுழைந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என்னாலும்
இயேசு படகிலேயே கடலை கடந்து மீண்டும் மறுக்கரையை அடைந்ததும் பெரும் திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழில் கூட தலைவர்கள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறார், நீர் வந்து அவள் மீது உன் கையை வையும், அப்போது அவர் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வார் என்று அவரை வந்து வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்தலான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளால் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்திற்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்டவுடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடம் இருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவரால் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து வீழ்ந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாய் இரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழில் கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆண்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டார், போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறேன் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் பாதையில் விழுந்ததும் அவர் தொழில் கூட தலைவரிடம், அஞ்சாதே, நம்பிக்கையை மட்டும் விடாதே என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவில்லை. அவர்கள் தொழில் கூட தலைவரின் வீட்டிற்குள் சென்றார்கள். அங்கே அழுகையும் அமைதியையும் மக்கள் அழுது ஓடவிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார்கள். சிறுமியின் கையை பிடித்து அவனிடம், தலிதா கூமி என்றார். அதற்கு, சிறுமி, உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்று பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய் மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். இறையேசுவில் பிரியமானவர்களே, அஞ்சாதே, நம்பிக்கையை மட்டும் விடாதே. நாம் அனைவருமே இந்த இடத்திலே புனித லூர்து அன்னையினுடைய மகிமையை பற்றி சிந்திக்க நமக்கு இன்றைய வாசகங்கள் அனுப்பிவிடுகின்றது. லூர்து அன்னை புதுமைகள் பல புரிந்தவர், அற்புதங்கள் பல நிகழ்த்தியவர். லூர்து அன்னை என்று சொன்னாலே நாம் அனைவருமே வியப்புற்று ஆச்சரியப்படக்கூடிய ஒன்றாக நாம் அனைவருமே அன்னை மரியாதை நாம் வியப்போடு பார்க்கின்றோம். இப்படி இறைவன் அன்னை மரியாதை வழியாக பல புதுமைகளை
பல இடங்களிலும் பல நாடுகள் முழுவதும் நிகழ்த்திருப்பதை நாம் தெளிவாக பார்க்க முடியும். லூர்து அன்னை, வேளாங்கண்ணி அன்னை, பாத்திமா நகரே அன்னை, குவாதலுப்பே நகரே அன்னை மரியா புதுமை செய்தது என்று பல இடங்களிலே அன்னை மரியா புதுமை செய்ததை நாம் அனைவருமே தெளிவாக பார்க்கின்றோம். வேளாங்கண்ணி நகரிலே என்று பார்க்கின்ற பொழுது அன்னை மரியா நோயுற்றவர்களை குணமாக்குவதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் துன்ப துயரத்தில் இருக்கின்ற மக்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலாகவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் அந்த சிலையிலிருந்து வந்த மக்கள் அனைவருமே நல்ல ஒரு நீட்டை கொடுத்து அன்னை மரியாதை பாதுகாப்பதை பார்க்கின்றோம். இது வேளாங்கண்ணியில் நடந்த ஒரு நிகழ்வு. அடுத்தபடியாக லூர்து நகரிலே பார்த்தோம் என்றால் அன்னை மரியா நோய் உற்றவர்களுக்கு குணமாக்குவதை நாம் பார்க்கின்றோம். இது லூர்து நகரிலே நடக்கின்ற ஒரு நிகழ்வாக நாம் அனைவரை பார்க்கின்றோம். அடுத்ததாக பார்த்தோம் என்றால் பாத்திமா நகரில் அன்னை மரியா ஜெபமாலை ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது இறைவன் உங்களை சிறப்பான முறையிலே ஆசீர்வதிப்பார் என்று அந்த பாத்திமா நகரிலே காட்டுவது அன்னை மரியா கூறுவதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக குவாதலுப்பே என்று சொல்லக்கூடிய நகரிலே ஒடுக்கப்பட்ட மக்கள், ஓரம் தள்ளப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கு ஆறுதலாக அன்னை மரியாதையிலிருந்து செயல்படுவதை பார்க்கின்றோம். அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை அவர்களை நல்வழியிலே படுத்தி அந்த மக்களுக்கு நிம்மதியான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை தந்ததை நாம் குவாதலுப்பே நகரில் தெளிவாக பார்க்கிறோம். இப்படி பல இடங்களிலே அன்னை மரியா பல புதுமைகளை செய்து அவர்களுக்கு நிம்மதியான மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை கொடுப்பதை பார்க்கின்றோம். எனவே தான் வலுவற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் அதே போன்று நோயுற்றவர்களுக்கு நலமாகக்கூடிய குணமளிக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்தாகவும் அன்னை மரியாதை இருப்பதை நாம் அனைவரை பார்க்கிறோம். இப்படி அன்னை மரியாதை நாம் ஒவ்வொரு இடங்களிலும் சிறப்பான முறையிலே நாம் அவருக்கு பல இடங்களிலே நன்றியையும் வணக்கத்தையும் செலுத்தி வருகின்றோம். இன்னும் சில நிலையில் நாம் அனைவருமே அன்னை மரியாதைக்கு நாம் திருவிழா எடுத்து சிறப்பித்துக் கொண்டாடுகிறோம். எனவே இருக்கின்ற அந்த காரணத்திற்காக நடுவருக்கு முன்கூட்டியே அன்னை மரியாதையுடைய புனித லூர்து திருவிழா வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக பார்த்தோம் என்றால் புனித லூர்து அன்னை. லூர்து நகரிலே நாம் பார்த்தோம் என்றால் பிரான்ஸ் நாட்டிலே 1858ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 14ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 18 முறை அன்னை மரியா பெர்னதத் என்கின்ற அந்த சிறுமிக்கு காட்சி கொடுத்ததை நாம் அனைவருமே பார்க்கின்றோம். இப்படி அன்னை மரியா அந்த சிறுமிக்கு காட்சி கொடுத்து அதன் வழியாக குணமளிக்கக்கூடிய அந்த கொடையாக அன்னை மரியா அந்த இடத்திலே இருப்பதை பார்க்கிறோம். இன்றளவும் சரி லூர்து நகர் என்று சொன்னாலே குணமளிக்கக்கூடிய நகரமாக இருப்பதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் லூர்து நகர் மட்டுமல்ல, நாம் வாழ்கின்ற எந்த இடமாக இருந்தாலுமே சரி அன்னை மரியாதை நாம் வணக்கத்துடன் நாம் நினைவு கூறுகின்ற பொழுது நாம் வாழ்கின்ற எந்த இடத்திலும் சரி அன்னை மரியாதை நமக்கும் குணம் கொடுப்பவராக இருப்பார் என்பதைத்தான் நாம் அனைவருமே அன்னை மரியாதை வழிபாட்டில் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் புனித லூர்து அன்னையை நாம் சிறப்பித்துக் கொண்டாடுகின்ற பொழுது அவர் நமக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாகவும் உறுதியாகவும் இருப்பதை நாம் அனைவருமே தெளிவாக பார்க்கின்றோம். எனவேதான் லூர்து நகரில் அன்னை மரியாதை காட்சி கொடுத்த பொழுது நோயாளிகளை குணமளிக்கக்கூடியதாக அந்த லூர்து நகர் இருப்பதை பார்க்கின்றோம். அதே போன்றுதான் நாம் ஒவ்வொருவருமே நம்பிக்கையோடும் இறை பக்தியோடும் நம்முடைய வாழ்க்கையிலே பல புதுமைகள் பல அற்புதங்கள் எழ வேண்டும் என்றால் அந்த நாம் அனைவருமே நம்பிக்கை கொண்ட மக்களாக இருக்க வேண்டும். இறைவனுக்கு ஏற்ற மக்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். நல்ல எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்கின்ற பொழுதுதான் நம்முடைய இயக்கங்களும் எதிர்பார்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பல இயக்கங்கள் வைத்திருக்கலாம், எதிர்பார்ப்புகள் வைத்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலும் சரி பல புதுமைகள் நடக்க வேண்டும், பல அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று நம்முடைய இயக்கங்களும் இருக்கலாம், எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். அதற்கு நம்மளுக்கு சரியான ஒரு மனநிலை இருக்க வேண்டும். இறை மத்தியிலே நாம் இறைவிடத்திலே கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை நல்லதொரு நம்பிக்கையாக நல்ல ஒரு மனநிலையோடு நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் சரி நம்முடைய குடும்பத்திலும் சரி பல அற்புதங்களும் பல புதுமைகளும்
நன்மைகளும் நடக்கும் என்பதைத்தான் புனித லூர்து அன்னை இந்த இடத்திலே நம் அனைவருக்கும் நினைவூட்டி மகிழ்ந்தார். நாம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, புனித லூர்து அன்னையை நாம் சிறப்பித்துக் கொண்டாடுகின்ற பொழுது இரண்டு விதங்களிலே நாம் பார்த்தோம் என்றால் தெளிவாக முடியும். முதலாவதாக பார்த்தோம் என்றால் உடல் தளத்திலே நாம் பார்க்கிறது, இரண்டாவதாக உறவு தளத்திலே பார்க்கிறது. முதலாவதாக பார்த்தோம் என்றால் இந்த உடல் தளத்திலே நாம் பார்ப்பது. உடல் தளம் என்று சொன்னாலே ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருகிறது. ஒரு பள்ளியிலே ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி பாடம் இருக்கின்ற பொழுது ஒரு மாணவனை அழைத்து அவனுடைய கையிலே ஒரு கூடை நிறைய தண்ணீரை கொடுத்து இதை பிடித்துக் கொள் என்று அந்த மாணவத்திலே கூறுகிறார். அந்த மாணவன் பிடித்து ஒரு 5 நிமிடம் அந்த மாணவன் இருக்கிறார். உடனே அங்கே இருக்கிற மாணவர்களை பார்த்து, இப்பொழுது இந்த மாணவன் இந்த கூடையை பிடித்துக் கொண்டிருக்கிறார், இப்பொழுது இவனுக்கு என்ன ஆகும் என்று அவர்களை பார்த்து கேட்கிறார். உடனே ஒரு மாணவன் அதை பார்த்து கொஞ்ச நேரத்தில் கை வெளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரி, ஓகே, ஒரு 10 நிமிஷம் அவங்க பிடிச்சிருந்தா, நாங்கள் பையன் பிடிச்சிருந்தா அந்த பையனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் நாங்கள் கேட்கிறோம். உடனே அந்த மாணவன் இன்னும் கொஞ்சம் கை வெளிப்போம் அப்படின்னு சொல்றோம். சரி, ஒரு 1/4 மணி நேரம் அந்த மாணவன் இப்படியே பிடித்திருந்தால் அந்த மாணவனுக்கு என்ன ஆகும் என்று அந்த ஆசிரியர் கேட்டார். உடனே அந்த மாணவன் கை மட்டுமல்லாமல் உடல் முழுவதுமே வலுவிழந்து போகும் என்று அந்த மாணவன் கூறினார். உடனே அந்த ஆசிரியர் சொல்கிறார், நீ சொல்வது சரிதான். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே கசப்பான அனுபவங்கள் பல நடந்து இருக்கலாம். அந்த கசப்பான அனுபவங்களை நம்ம உள்ளத்திலே நாம் வைத்துக் கொண்டிருந்தால் அந்த உள்ளமானது நாளடைவிலே வலுவற்று போகும். வலுக்குறைந்தால் பல நோய்கள் நம்மிடத்திலே வரும். நம்முடைய உள்ளம் வலுவாக இருக்க வேண்டும். அது வலுவற்று போனால்தான் அந்த நோயானது நம்முடைய உடலை பாதிக்கும். அந்த உடலை பாதிக்கின்ற பொழுது நாம் அனைவருமே வலுவற்றவராக நம்முடைய வலுவை நாம் இழந்து விடுவோம் என்று அந்த ஆசிரியர் கூறுகிறார். ஆகிய நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, பல சமயங்களிலே பல சூழ்நிலைகளை பல சவால்களை சந்திக்கின்றோம், பல எதிர்ப்புகளை சந்திக்கின்றோம், பல பிரச்சனைகளை சந்திக்கின்றோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய உறவானது ஒரு பலமாக இருக்க வேண்டும். பல சமய உறவுகளை நாம் அமைத்துக் கொள்கின்ற பொழுது நமக்கு பல எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், பல நோக்கங்கள் இருக்கலாம், பல ஆசைகள் இருக்கலாம். அந்த ஆசைகள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையுமே கடந்து நமக்கு ஏற்பட்ட அந்த உறவுகளை நாம் ஏற்றுக்கொண்டு குறைநிலைகளோடு ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற பொழுதுதான் நம்முடைய உறவானது பலப்படும் என்பதைத்தான் நாம் அனைவருமே தெளிவாக பார்க்கின்றோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையை பொதுவாக நாம் எடுத்துக்கொண்டால் நமக்கு ஆணவம் இருக்கலாம், கோபம், அகங்காரம், திமிரு, இது பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒன்று. ஒரு குடும்ப சூழ்நிலையிலிருந்து இன்னொரு குடும்ப சூழ்நிலைக்கு வருகின்றோம். இப்படி வருகின்ற பொழுது நம்முடைய ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் அங்கே நடக்காமல் போகலாம். அப்படி நடக்காமல் போகின்ற பொழுது நாம் அனைத்தையுமே விட்டு நாம் குறைநிலைகளோடு ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். அப்படி குறைநிலைகளோடு ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையானது மகிழ்ச்சிகரமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்க வேண்டும். பல சமயம் நாம் எதிர்பார்க்கின்றோம், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்க வேண்டும், எனக்கு அமைய போகின்ற கணவர் எப்படி இருக்க வேண்டும், எனக்கு அமைய போகின்ற மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கென்று ஒரு பவுண்டரியை நாம் வரையறுத்துக் கொள்கிறோம். நமக்கென்று ஒரு எல்லையை நாம் வரையறுத்துக் கொள்கிறோம். அந்த எல்லைக்குள்ளே வந்தால் நாம் அவர்களை அன்பு செய்கிறோம், நேசிக்கிறோம், மதிக்கிறோம். அந்த எல்லைக்குள் வராதவர்களை நாம் வெறுக்கிறோம், அவர்களை ஓரம் கட்டுகிறோம், அவர்களை வெறுத்து ஒதுக்குகிறோம். இதுதான் நாம் வாழ்ந்து வருகின்ற உலகில் பல இடங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பதை நாம் அனைவரும் தெளிவாக பார்க்கின்றோம். இப்படி இருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய உறவிலே விரிசல் வருவதை நாம் அனைவரும் பார்க்கின்றோம். ஆமாம், நம்முடைய உறவுகளிலே நம்முடைய பவுண்டரியை நாம் போடாமல் நம்முடைய அனைவருமே குறைநிறைகளோடு ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையானது நிம்மதியாக மகிழ்ச்சிகரமாக இருக்கும் என்பதை தான் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அன்பின் வழியாளருடைய புதுமையை நினைத்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய உடல் நிலையாக உடல் தளமாக இருந்தாலும் சரி அல்லது உறவு தளமாக இருந்தாலுமே சரி, பொதுவாக புதுமை என்று சொன்னால்
புதுமை என்பது ஒரு வழி பாதை அல்ல. ஒரு வழி பாதைனாக்க என்ன அர்த்தம்? புதுமைனாக்கா நான் எதுவும் செய்ய மாட்டேன், கடவுள் மட்டும் செஞ்சா போதும். நான் கோயிலுக்கு வர மாட்டேன், ஜெபம் சொல்ல மாட்டேன், எந்த ஒரு இதையும் கற்றுக்க மாட்டேன், எந்த ஒரு வழிபாடையும் கற்றுக்க மாட்டேன். ஆனால் எனக்கு கஷ்டம்னு வந்துச்சுனாக்கா கடவுள் எனக்கு துணை நிற்கும், அதை மட்டும் அவர் செஞ்சா போதும். இப்படி நினைப்பது தவறு. புதுமை என்பது ஒரு வழி பாதை அல்ல, புதுமை என்பது இரு வழி பாதை. இறைவன் நாம் எவ்வாறு இறைவனை எதிர்பார்க்கின்றோமோ, என்னுடைய துன்ப வேளையிலே இறைவன் என்னோடு இருக்க வேண்டும், என்னுடைய கஷ்ட வேளையிலே இறைவன் என்னோடு உடன் இருக்க வேண்டும், எனக்கு உதவி புரிய வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதே போன்று நாமும் இறைவனுக்கு ஏற்ப வாழ வேண்டும், இறைவனுக்கு உகந்தவர்களாக நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்கின்ற பொழுதுதான் அந்த புதுமையானது நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறும். எனவேதான் இந்த புதுமை என்பது ஒரு வழி பாதை அல்ல, புதுமை என்பது இரு வழி பாதை. கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள அந்த இரு வழி பாதை, அந்த இரு வழியிலே நாம் ஒவ்வொருவருமே செயல்பட வேண்டும். ஒரு வழியிலே செயல்பட்டால் அது புதுமை அல்ல, அது ஒரு சடங்காச்சாரம். இரு வழியிலே செயல்படுகின்ற பொழுதுதான் நாம் அனைவருமே இறைவனுக்கு ஏற்ற மக்களாக இருப்போம். எனவே அன்பிக்க சகோதர சகோதரி, நம்முடைய வாழ்க்கையை நாம் அனைவரும் சிந்தித்து பார்ப்போம். நம்மை பொறுத்தவரை புதுமை என்றால் எதை நினைத்து வாழ்கிறோம்? என் வாழ்க்கையிலே பல புதுமைகள் நடக்க வேண்டும். எனக்கு பண கஷ்டம் இருக்குது, பண கஷ்டம் இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, வீட்டு பிரச்சனை இருக்குது, சம்பள பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம் நிறைய பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையை சந்திக்கின்றோம். அதிலிருந்து ஒரு தீர்வு காணதான் நாம் ஒவ்வொரு நாளுமே நாம் கோவிலுக்கு வருகிறோம், இறைவனை சந்திக்கின்றோம், இறைவனிடத்திலே வேண்டும். என் வாழ்க்கையிலே தீர்வு வேண்டும், நிம்மதியான மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று நாம் ஆணையத்திற்கு வருகிறோம். ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாம் சரிதான். ஆனால் இறைவன் எதிர்பார்ப்பது என்ன? நம்முடைய எதிர்பார்ப்பு சரி. புதுமை என்பது நம்முடைய வாழ்க்கை நடக்க வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு சரி. அதற்கான வழி என்ன? நம்முடைய மனநிலை எப்படிப்பட்ட ஒரு மனநிலையாக இருக்கிறது என்ற செய்தியை பார்ப்போம். நம்முடைய மனநிலைக்கு ஏற்பதான் இறைவன் செயல்படுவார். இது இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை தெளிவாக பார்க்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து கலிலேயா கடலிலே தெளிவாக பார்க்கின்றோம். பல இடங்களுக்கு சென்று பல புதுமைகளை செய்தார். அவர்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார், சிறைப்பட்டவருக்கு விடுதலை அறிவித்தார், இறப்போரை உயிர்ப்பெழச் செய்தார், நோயுற்றோரை குணமாக்கினார் என்று பல அற்புதங்களையும் பல அதிசயங்களையும் செய்தார் பல இடங்களிலே. ஆனால் தன்னுடைய சொந்த ஊரான நாசரத்திலே எந்த ஒரு அருள் அடையாளமும் அற்புதமும் செய்யவில்லை. காரணம் என்னவென்றால் அந்த மக்களுடைய மனநிலை தான். அந்த மனநிலையை பொறுத்துதான் அவர் அந்த இடத்திலே எந்த ஒரு அற்புதமும் அடையாளமும் செய்யவில்லை. இவர் தச்சுடைய மனநிலைவா? இவருடைய சமுத்திர சகோதரி யாருன்னு தெரியுமே, இவர் நம்மோடு இருந்தவர் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். அதனால் இறைவன் நாசரத்திலே எந்த ஒரு புதுமையும் அருள் செய்யவில்லை. ஆம் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய மனநிலையை கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கையிலே புதுமையும் அற்புதமும் அடையாளமும் நடைபெறும். நாம் நல்ல ஒரு மனநிலையோடு நாம் இறைவனிடத்திலே நாம் வேண்டுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் பல புதுமைகள் அற்புதம் நடக்கும் என்பதை நினைத்துக் கொண்டு இனி வரும் காலங்களாவது இறைவனுக்கு ஏற்ப வாழ நல்ல மனநிலையோடு வாழ வர நினைத்தோம். ஜெபிப்போம்.
அன்பிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுமான இப்படி எல்லாம் வல்ல நம்பினதற்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, திருமகனுடைய தாயினை கொண்டாடினார்கள். உம்மை இவளையும் காணிக்கை உமது எல்லையற்ற அருள்புரியார் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புரிய செயலும் ஆகும். தூயாவின் இழைத்ததால் அந்தன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணியை மாற்றி நினைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அழைத்தார். அவர் வழியாகவே உமது நான்கை வானத்தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமண் நடுங்குகின்றனர். வானங்களும் ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரை இயற்கையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடையாகவே படைத்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆக எங்களுக்கு இவை மாறுபடுவாக. அவர் பாடுபட உள்ள கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்தியது. கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று தருகின்றனர். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இடத்திலே உயிர்ப்பினை போர்ந்து வாழ்தல் மக்களை மீட்பளிக்கும் எண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணேற்ற கூடிய புனிய தலைவர்களில் எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்தில் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கு பரவியிருக்கும் திரு அவையை நினைவுகூர்ந்தருளும் நீங்கள் திருத்தந்தை 14 எங்கள் பேராய பிரான்சிஸ்கரில் ஸ்டெல்லா திருநிலையில் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பின் நிலைவுகிற செல்களும் மேற்கொள் எழுதப்பட்டிருக்கிறதும் எங்கள் சகோதரர்கள் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்தில் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுடைய சொல்லும் எங்கள் அனைவர் மீது இறக்கமாயிரும். கடவுளை கண்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் புகழ்ந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்களுடனும் நாங்கள் நிலைப்பாட்டில் பங்குகள் பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக பெற்றோர்களுக்கு வரமருள உண்மையும் கொண்டாடுகிறோம். Amen.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருதுக்கு அழைத்து பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுருளால் நம்மை காத்து
ஆட்சியுள்ளாமல் மீட்பின் தொடர்ச்சியை திருத்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு நல்ல மனநிலை கொண்டு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறுகிறது. இயேசு மகாபரிசுத்த இருதயமே, மரியாதை வாசித்த இருதயமே, திருக்குடும்பத்தின் தலைவராக சூசியப்பரே, விருதுகளின் அணியாகத்தின் கணிதறியா, புதுமையின் பெருமானத்தின் தத்துவனியாரே, எங்களோடு பாதுகாவலையாக மாதாவே, எங்கள் பெயரை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்து புனிதர்களே புனிதர்களே, இயேசு மரி சூசை, நித்திய துதிக்குரிய பரிசுத்த கர்மதிவிய நற்கருணைக்கு தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி.